சேர்த்து சொன்னாங்க இல்லையா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஒரு குரு, அதுவும் வியாழக்கிழமையில இந்த குரு பூர்ணிமா வருது ரொம்ப விசேஷம். அதனால நம்ம பிறந்ததுல இருந்து சரி, சனிக்கிழமை மகாபிரதோஷம், அதுக்கப்புறம் நமக்கு கல்வி சொல்லி கொடுத்த குரு, அதுக்கப்புறம் பணி செய்து கொடுத்த குரு, அப்புறம் நமக்கு ஆன்மீக வழியில நடத்துற குரு. இன்னைக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா நன்னாள்ல அண்ணாவையும் வந்து சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். ஆல்ரெடி பேர்லாம் போட்டு அமௌண்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. உனக்கு கொடுக்கணுன்ற பார். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சொல்லிட்டேன், நான் இருக்கேன்ல, என் பங்களிப்பு வெறும் 500 ரூபா தான். நம்ம மதுரை மத்திருக்காருல, அவர் 500 ரூபா. எல்லாம் இந்த பார், இது பட்டினத்தார் தொண்டு மையனா எப்படின்னு கேட்டால் துண்டா உனக்கு எல்லாம் கொடுத்துக்குறாங்க. உனக்கு இதுக்கப்புறம் நீ பண்ண எல்லாருமே சேவை போட்டு பண்ணுறாங்க. பேசட்டும் மணி, நீ 3 மாதத்தில் பட்டினத்தார் தொண்டு மையத்தில் உறுப்பினராக சேர்ந்துரு. குரு பூஜை நாளில் போய் அவரை பார்த்துட்டு வந்துருக்கல. எத்தனை முறை போயிட்டு வந்தாங்க? 3 தடவை போயிட்டு வந்தாங்க. இப்போ பேசுகிறாரு. இவர் வந்து முதல் நாள் பார்த்தம்போது எப்படி இருந்தார்? தெளிவாகிறாரா? நம்ம கிருஷ்ணகுமார் ஐயா வந்தோன்னு கூட ஒரு பவர் வந்திருக்கும். கிருஷ்ணகுமார் ஐயா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து உண்மையிலேயே நீங்கள் எப்படியும் கட்டாயமாக வரணும், பார்க்கணும். நம்ம செய்கிற இது இப்போ அதாவது பணம் காசு முக்கியம் இல்லை. இப்போ சாயங்காலம் சொன்ன மாதிரி யாருனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி, அதே மாதிரி யார் வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களை உட்கார்ந்து பேசி அந்த மனம் விட்டு பேசினாலே அவங்களுக்கு வந்து நோய் விட்டு போக சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வேண்டி கட்டாயமாக வரணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் என்னோட வேலை பணியை விட்டுட்டு வர முடியாது. நீங்கள் வரது மாதிரி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் முடியாது சொல்லிட்டேன். ஆனால் இப்போ திரும்ப என் பையனை கூப்பிட்டு டேய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றா கண்டு நான் வந்து கடை வச்சிருக்காரு ஓடி வந்துருக்கோம். வரணும், பார்க்கணும். மணி கடவுள் நீ எங்கே பார்க்கணுன்னா, நான் பெருமைக்கு சொல்ல, இவர் மூலிமா பார்க்கலாம். எது இல்லை இது அவருக்கு அதை தெரியும். அவர் சக மனிதர். அவருக்குள்ளே எது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரு கடை வச்சுருக்காங்க, வியாபாரம் பண்ணுறான். அவங்க மெசேஜ் கொடுத்துட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ராமேஸ்வரம் ஃபேமிலியாக போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுனால டயர்டாக இருக்கேன், என்னால் வந்து கடைக்கு வர முடியாதுட்டாங்க. அப்போ இவர் கடை விட்டு வர முடியாது மெசேஜ் கொடுத்துட்டாரு. ஐயா நல்லது ஐயா, தோல் தான் பட்டினத்தார் தொண்டு மையம் குடும்பம் தோல் பாடுறான். ஆனால் அதுக்கு மீறி வந்துக்கிறாருன்னா அப்போ இறைவன் வந்து இவரை வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு. புரியுதா? இவ்வளோ பேரை பார்க்குற என்ன தான் நினைக்கிறேன் நீ சொல்லு. இவ்வளோ பேர் பார்க்குறிய உன் சிந்தனை என்ன சொல்லு. மனசில் இருக்கிறது எப்படி ஓப்பன் டாக் அப்படியே பேசு. நீ என்ன தைரியம் இருக்குதா? அதான் எங்களுக்கு தேவை. இது என்ன தோணுது அப்படி ஒரு மன தைரியம் இருக்கா? இது ஒண்ணு இல்ல இருக்கிறாங்க எனக்கு அப்படின்ற அந்த நினைப்பு வேணும். யாருமே இல்ல அப்படின்னு சோர்ந்துடாதீங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம் உங்களுக்கு பக்கபலமா. உண்மையை சொல்லணும்னா, நான் போன வாரம் தான் தகவலை சொன்னேன். பண்ணலாமா பண்ணக்கூடாது கேட்டேன். 11 பேர் ஓகே பண்ணாங்க. 28 பேர் இருக்கிறாங்க, 11 பேர் ஓகே பண்ணாங்க. இதுதான் உண்மை. என்னங்க ஐயா? ஏன்னா அவருக்கு தெரியணும்ல. ஆனால் இவர் வந்து குரு பூஜை நாள் நம்ம போவோம்ல, நான் சொல்லுவேன் இவங்கெல்லாம் ஆட்டோவில் போவாங்க, இவங்க தனியாக ஈவினிங் நான் தான் சொல்லுவேன். போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி தான் அந்த குரு பூஜை நாளில் போயிருக்கோம். ஆடி மாதம் குரு பூஜை நாள் ஐயா பட்டினத்தாருக்கு நம்ம திருவிழாவுக்கு அந்த இது வரும். ஆடி மாதம் அவருடைய இது. சரி, ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீயாக இருந்துட்டோம்னா ஆட்டோ இருந்ததுன்னா போயிடுவோம். சரி, அடிக்கடி போவீங்களா? சந்தோஷம். அதனால் அங்கே போனால் ஒரு மனசு திருப்தி. அதான் வேணும், அந்த ஃபீலிங் வேணும். சரி, இப்போ இது ஆயிடுச்சு உங்கள் அனுபவம்னா, இப்போ இப்படி இது அடிபட்டு இதுமாரி ஆயிருக்குல்ல, நிறைய பேர்கிட்ட பழகணும்ல, இவங்க என்ன நினைக்கிறேன் உன் மனசில்? யாரோ ஒன்று வந்து பார்க்குறத பற்றி பழகணுங்களா நீ பற்றியில் நினைக்கிறது இல்லை. நினைக்கிறதே இல்லை. உனக்கு இந்த மாதிரி ஆகும்போது உனக்கு யார் நல்லா பார்த்தா சொல்லு. அதை பற்றி நினைக்கிறது இல்லை. நான் நீ உடம்பு சரியாத போய் இருந்தல, உன்னை யார் பார்த்தா அதை சொல்லு. சொல்ல சார், அதுதான் தெரியுது. என் ஒய்ஃப் பார்க்கல, பசங்க பார்த்துருக்கோம். மனைவி தான் பார்த்துருக்கா. பார்த்தமே சொல்ல பார்த்தாப்பில்லையா? வந்து எல்லாமே பார்த்து. அப்படியா? பசங்க பசங்க இல்லைன்னா அவ இல்லை இல்லை. என்னை தூக்கணுன்னாக்கா என் பையன் தான் வரணும்.
வேற யார் வரணும்? அதான் வரணும். இங்கேருந்து பாத்ரூம் போயின்னு போனால் கூட பையன் வந்து காலைல தூக்கி விட்டு தான் போவான். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, பசங்க இந்த காலத்தில் எல்லாம் செய்யணும். பசங்க பார்க்குறாங்க, 2 பசங்களும் ஒன்று ஒய்ஃப் பார்க்குறாங்க. உனக்கு வாழ்க்கையை இந்த ஒரு 6 மாதத்தில் உனக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்ததா? நீ எங்கெங்கே போனி அவங்களாம் யாரும் வரலையா? எதுக்கு? உன் கூட பேசினவங்க நண்பர்கள் அவங்களாம் ஒருத்தர் உன்னை காண்டாக்ட் பண்ணுறது ஆளே காணன்னு நினச்சிது. 2-3 பேர் வந்தாங்க நினைக்கிறேன்ல. ஏசு வந்தாங்களா? தகவல் சொல்லணும்ல. ரைட்டு, ஓகே. நம்ம யாருக்கும் வெளியே தெரியாது இன்னும். வெளியில் யாருக்கா சொல்லலையா? ஏன் அதை சொன்னால் தானே தெரியணும். எப்படி தெரியும்? நான் வெளியே யாருக்கு என்ன சொல்ல. நீ சொல்ல, இதுமாதிரி சொல்லணும்ல, இதுமாதிரி யாரும் சொல்லணும். ஆமாம், அவருக்குன்னா கால் இது பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்லு. கரெக்ட், கரெக்டான விஷயம் தான். எதனா ஒரு கைக்கு எதனா இது போச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா நம்ம தலை அடிபட்டுச்சுன்னா சொல்லலாம். கால் போனால் அது ஒரு எப்படி கால் போனால் எப்படி சொல்லு. கரெக்ட். பாடியாக இருப்பாப்புல நல்லா, செம்ம பாடியாக இருப்பாப்புல. அது இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் இறங்கிது. முடிஞ்சால் ஒரு 2 சொட்டு கூட விடுறோம், அது போதும். ஓம தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இதில் ஓமம் இருக்குது. இது வந்து உள் உறுப்புகளை இது வந்து சுத்தப்படுத்தும். புரியுதுங்களா? உள்ளே இருக்கிற உறுப்புகளை இது வந்து சுத்தப்படுத்தும். வெளியிலையும் நீங்கள் தர. அப்போ ஒரே நேரத்தில் உங்களுக்கு வெளியிலையும் மருந்து போடுறீங்க, உள்ளுக்கும் கொடுக்குறீங்க, டாக்டர் மருந்து கொடுக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரெமெடி ஆகும். என்னங்க ஐயா, நான் சொல்ல கரெக்டுங்களா? அது 1 லிட்டர் தண்ணி நல்லா வச்சுக்கலாம். நல்லா அந்த வாசனை முகர்ந்துக்கிட்டே இருந்தீங்கனால உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம வாங்கினோமா என்ன பண்ணாது? என்னென்ன வாங்கணும் சொல்லுங்க ஐயா. ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம். இது எதுக்கு? 10 கிராம், மொத்தமே 100 ரூபாய் வாங்கிட்டு அதை ஒரு கண்ணாடி பாட்டில் மொத்தமாக போட்டுருங்க. இது எது பலன்? மாதிரியே கட்டி கட்டியாக இருக்கும். இதோட பலன் என்ன? இது 3 வந்து வேதி சேர்வையினால ஆயிலாக மாறும். அந்த ஆயில் வந்து நம்ம உடம்புல தடவுனா உடல் வலி போகும், மூட்டு வலி, கை கால் வலி போகும். கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க உள்ள தண்ணியில் ஒரு சொட்டு கலந்து குடிச்சா கேன்சர் செல் அழியும். பல் சொத்தை பல்ல புடுங்கணும், ஈரு கீழே போயிடுச்சுன்றாங்களே, ஒரு சொட்டு வச்சுட்டு வாங்க, 2 நாளில் சரியாக. பல் தேய்க்கிற பிரஸ்ட்டு பேஸ்ட் போடுறீங்களா, அதில் ஒரு 1/2 சொட்டு விட்டு பல் தேய்ச்சின்னு வாங்க. பல்லு வலி, பல் பூச்செல்லாம் போயிடும். வேற குழந்தைங்களுக்கு 1 வயசு 2 வயசு குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க தடக்கூடாது, ஏன்னா எரியும் கண்ணு. 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு சளி 1/2 சொட்டு தான் எடுக்கணும். மாரில் போட்டு நல்லா தடவணும், முதுகில் போட்டு நல்லா தடவணும், சளி போயிடும். பெரியவங்களுக்கு கபம் கட்டின்னு இருக்கும், மழை காலத்தில் குழையாக வரும். இதை 1 லிட்டர் பாட்டிலில் பெரியவங்களுக்குனா 2 சொட்டு, குழந்தைங்களுக்குனா 1 சொட்டு. விக்ஸ் மாதிரி மூச்சு வாங்குறவங்களுக்கு தடவணும். விக்ஸ் தடவுற மாதிரி தண்ணியில் அதை கலந்துட்டு அதை குடிக்க சொல்லுங்கள். ஜீரக தண்ணி மாதிரி, ஓம தண்ணி மாதிரி இருக்கும், அதை குடிக்க சொல்லுங்கள். நுரையீரல் நல்லது. இது வந்து நான் எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேருக்கு வந்து கொரோனா போயிட்டு சரி, என்ன அந்த 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணியை ஒரே மட்டும் குடிக்க முடியாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தாக எடுக்குமோ சாதா தண்ணி குடிக்கிறது போல இந்த தண்ணி, அந்த தண்ணி அவ்வளோதான். இந்த தண்ணியை குடிக்கிற தண்ணியாக வச்சுக்கோங்க. உப்பு தண்ணி என்ன சொல்கிறீங்க? 3 ஐட்டம்: ஓமம், புதினா உப்பு, எஸ், ஓம உப்பு, பச்சை கப்பு. ரைட். நிறைய பேர் பயனளிக்கிட்டோம். நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு இது பயனளிக்கிட்டோம். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, 100கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க. மூட்டு வலிக்கு அவ்வளோ பிரமாதமான ஒருத்தர் நம்ம வைக்கல ஐயா தான். வாழ்க்கை போச்செல்லாம் நினைக்காதீங்க, இதோட நிறைய இருக்குது வாழ்க்கை. பண்பாடு நல்லா தெரியுதா, நல்லா பேசுகிறோமா, ஆக்டிவாக இருக்கா, சிந்திக்கிறதுக்கு மூளை கடவுள் கொடுத்துருக்குறேன், நான் போதும், இதை வச்சு முன்ன பண்ணுவேன். இந்த காலத்தில் காலு போச்சு கை போச்செல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது போல சைக்கிள் வந்துச்சு எல்லாமே. என்னங்க சொல்கிறது? கரெக்டாக இல்லை. ரோட்டில் போகிறேன், இடுப்புக்கு கீழே ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகிற வண்டி ஓட்டின்னு என் பக்கத்தில் ஒருத்தர் இந்த சக்கரை நாற்காலியிலே மோட்டர் வச்சு ஓட்டின்னு போடுறாரு. எப்படியும் ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடாக ஓட்டுறாரு அந்த ரோட்டில். அவருக்கு இடுப்புக்கு கீழே என்னடான்னு பார்த்தா இத்தினோண்டு இருக்குது, அந்த இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோ தெம்பாக ஜம்முன்னு போகிறாரு. அவங்களாம் போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒன்று தானே போச்சு, கடவுள் அதனால தாங்க 2 கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் மனசில் சோறே அடையாதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறாரு, எங்கே தெரியுமா? நம்ம தாழங்கண்ணர் தாண்டி முனையில் ஒருத்தர் ஹேண்டிகேப் தான், எலக்ட்ரிக் ஆட்டோ போட்டுன்னு ஓட்டுறாரு, ஸ்கூல் ஆட்டோ தான் ஓட்டுறாரு.
அவருக்கு ஒரு கால் கிடையாது. கரெக்டாக வச்சுருந்தார் சைடில். அது போயினார்.